வணக்கம் நண்பர்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மட்டும் கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 வரைக்கும் நடத்தப்படக்கூடிய அந்த அனைத்து எக்ஸாம்லயும் வந்து இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக இடம்பெறும். என்ன அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் தகவல் பெறும் உரிமை சட்டம். இது வந்து கண்டிப்பா இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா இடம்பெறுங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதுல வந்து இந்த கேள்வி கண்டிப்பா இடம்பெறும். அது மட்டும் கிடையாது, நீங்க வேற எந்த போட்டித் தேர்வு, அதாவது பேங்க் எக்ஸாம்ல இருந்து, ரயில்வே எக்ஸாம்ல இருந்து, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல இருந்து, டிஆர்பி, மற்ற போலீஸ், எஸ்ஐ, இந்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது தொடர்பான கேள்விகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லையும் பெரும்பான்மையா ஒரு 90% மேல நிறைய அந்த குரூப் எக்ஸாம்ல வந்து இது தொடர்பான கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா இதுல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வந்து நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் தான். 2 முறை இந்தியாவுடைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அவருடைய காலத்துல தான் இது வந்து கொண்டு வரப்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. அதை பற்றிய தகவல்கள் வந்து கேட்டலாம். மேக்சிமம் வந்து இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது, இந்த மாதிரி தான் அதிகமா கேட்டிருக்காங்க. இனிமேல் வந்து அப்படியே கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது தொடர்பான இன்னும் டீடைல்டான விஷயங்களும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தகவல் பெறும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அல்லது தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. இது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 15 ஜூன் 2005. 15ஆம் தேதி ஜூன் மாசம் 2005ல வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனா அது வந்து நடைமுறைக்கு வந்தது, அமுலுக்கு வந்த நாள் அப்படின்னு பாத்தீங்களாக்க 12 அக்டோபர் 2005ங்க. இது வந்து கேள்வியை பொறுத்து நீங்க வந்து சரியா ஆன்சர் பண்ணணும். தகவல் பெறும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது 2005 தான். ஆனா ஜூன் மாதம் 15ஆம் தேதி. அது நடைமுறைக்கு அல்லது அமுலுக்கு வந்தது எந்த நாள் அப்படின்னா 12 அக்டோபர் 2005ங்க. மக்கள் வந்து அரசு அலுவலகங்களிடம் தகவல் கேட்கும் உரிமை வந்து பெற்றிருக்கிறாங்க. இந்த ஆர்டிஐ முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிர்வாகத்தில் ஒரு திறந்த தன்மை, டிரான்ஸ்பரன்சி அப்படின்வாங்க. அரசு நிர்வாகத்துல வந்து ஓப்பன், நம்மள இந்திய குடிமக்களுக்கு தேவையான தகவல்களை வெளிப்படைத்தன்மையோடு வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இது வந்து கொண்டு வரப்பட்டது. அரசு செயல்களில் பொதுமக்களுடைய பங்கேற்பு, அரசாங்கத்துடைய அனைத்து செயல்களும் வந்து சாதாரண இந்திய குடிமக்களுக்கு, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலையும் அவர்கள் பங்கேற்பதற்காகவும் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. இதனுடைய நோக்கம் தான். இதுல மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தை தடுத்தல். அரசாங்கத்தில் நடைபெறக்கூடிய ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தை தடுக்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. இது கொண்டு வந்த பின்னாடி முழுவதுமாக ஊழல் குறைஞ்சிருச்சா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு பெறாங்க. அப்ப ஆர்டிஐ அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கிறதுனால அரசு அலுவலகங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தகவல் வேற யார் யாரிடம் இந்த தகவலை வந்து கேட்கலாம், இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம பள்ளிகள், கல்லூரிகள், நலத்திட்டங்கள், நகராட்சி, கிராம பஞ்சாயத்துகள், இது எல்லாமே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு உள்ள வந்து வந்துருதுங்க. இங்க எல்லாம் நமக்கு தேவையான தகவல்களை வந்து நம்ம கேட்டு பெறலாம். இப்போ ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில வழங்கப்படக்கூடிய அந்த பட்டம் வந்து செல்லுபடி ஆகுமா, இது வந்து அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா, இது போன்ற தகவல்களை வந்து நம்ம கேட்டு பெறலாம். நிறைய தகவல்கள் சொல்லலாம். மெயின் வந்து இதுதாங்க. பள்ளிகள், கல்லூரிகள், நலத்திட்டங்கள், நகராட்சி, கிராம பஞ்சாயத்துகள் போன்றவை மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த ஆர்டிஐ மூலமாக தகவல்களை பெறலாம். எங்க பெற முடியாது அப்படின்னா அரசியல் கட்சியுடைய
தகவல்களை வந்து நம்ம பெற முடியாது. இன்னும் அது சம்பந்தமான விளக்கங்கள்லாம் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐல கேள்வி கேட்கக்கூடிய முறை 2 விதமா நம்ம கேள்வி கேட்கலாம். எழுத்துப்பூர்வமாகவும் கேள்வி கேட்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாகவும் இதுல வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்க கவர்ன்மெண்ட் ஆபீஸ் அந்த வெப்சைட்ல எல்லா வெப்சைட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஏ அப்படின்ற ஒரு போர்ட் வந்து அதுல இருக்கும். அதுல நம்ம ஓப்பன் பண்ணி வந்து நம்மளுடைய கொஸ்டின வந்து அதுல நம்ம ரைஸ் பண்ணி நம்ம வந்து கேள்வி கேட்கலாங்க. இல்ல அந்த அளவுக்குலாம் நமக்கு நாலேட்ஜ் இல்ல. அதுக்கு உரிய நமக்கு அ போதுமான அந்த எக்யூப்மென்ட்ஸ் இல்ல அப்படின்னா, நம்ம சாதாரண ரிட்டன எழுத்துப்பூர்வமாகவும் விண்ணப்பிக்கலாம். தகவல் வழங்கும் அலுவலர் அவர்கிட்ட வந்து கேட்கணுங்க. பிஐஓ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கணும். இதற்கான விண்ணப்பம் கட்டணம் என்ன அப்படின்னா, வெறும் ரூ. 10 தாங்க. ரூ. 10 தான். ஆர்டிஐ விண்ணப்ப கட்டணம் வந்து ரூ. 10. நீதிமன்ற வில்லை அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீதிமன்ற வில்லை. இதன் மூலமாக இதை அந்த அந்த மனுல வந்து ஒட்டி நம்ம விண்ணப்பிக்கலாம்ங்க. இந்த ரூ. 10 கட்டணம் அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் சற்று மாறுபடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா பொதுவா வந்து ரூ. 10 தான். இதுலயும் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிலோ பாவர்ட்டி லைன். வறுமை கோட்டிற்கு கீழ உள்ளவர்கள் வந்து இந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனா என்ன அப்படின்னா, அதற்கான சான்றிதழ் வந்து இதுல இணைக்கப்பட வேண்டும். இப்ப எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாலும், அவர்களுக்கு வந்து அந்த விண்ணப்ப கட்டணத்துல இருந்து விதிவிலக்கு குடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய அந்த சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் வந்து இதற்கான அந்த ரூ. 10 கட்டணத்தையும் வந்து செலுத்த தேவையில்ல. ஆனா அதற்கான அந்த சான்றிதழ் சர்டிபிகேட் வந்து அதுல இணைக்கணும். அதே மாதிரி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, தகவல் கேட்கிறோம் அப்படின்னா, அது அலுவலகத்துல இருந்து மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்துல வந்து ஒரு தகவல் கேட்கும்போது, அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல், ஒவ்வொரு நகலுக்கும் ஒரு பக்கத்துக்கு வந்து ரூ. 2 செலுத்தணுங்க. அதுக்கடுத்து அதுவே நம்ம ஒரு பெரிய தகவல் கேட்கிறோம். அதிகமான இன்ஃபர்மேஷன் கேட்கிறோம் அப்படின்னா, அத சிடில வந்து அவங்க ரைட் பண்ணி வந்து நமக்கு குடுப்பாங்க. அதற்கு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 50 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. குறைந்த கட்டணம் தான் ரூ. 50 கட்டணமானது வசூலிக்கப்படுகிறது. அந்த ஆவணத்தை வந்து நேரில் பார்வையிட முதல் 1 மணி நேரத்துக்கு இலவசம்ங்க. ஏதாவது ஒரு தகவல் கேட்கிறோம், அத நேராவே நம்ம போய் பார்வையிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து ஃப்ரீ. 1 மணி நேரத்துக்கு இலவசம். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கூடுதலாக ரூ. 5 வந்து கட்டணம் கட்டணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அல்லது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? அந்த மாதிரி கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இத ஃபுல்லா வழங்குறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அதுக்கடுத்து இந்த தகவல் வழங்குவதற்கான காலக்கெடு இது வந்து நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தகவல் வழங்குவதற்கான காலக்கெடு அப்படின்னு பாத்தீங்களாக்கா, பொது தகவல் அலுவலரிடம் விண்ணப்பம் சென்றடைந்ததில் இருந்து நம்ம யாருக்கு அப்ளை பண்றோமோ, இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீங்க எங்க அப்ளை பண்ணாலும் நீங்க வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு வந்து நம்ம வழங்கக்கூடாதுங்க. பொது தகவல் வழங்கும் அலுவலர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மதுரைனா மதுரை, சென்னைனா சென்னை, நாமக்கல்னா நாமக்கல், திண்டுக்கல்னா திண்டுக்கல். அந்த மாதிரி நம்ம குடுத்துடுறோம். அல்லது மாநகராட்சி ஆணையர் அவங்ககிட்ட வந்து வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பொது தகவல் வழங்கும் அலுவலர். ஆ அதாவது இப்ப சென்னை மாநகராட்சி அலுவலகம், சென்னை அந்த அட்ரஸ் வந்து நம்ம குடுத்துறணுங்க. மாவட்ட ஆட்சியர் என்றோ, அல்லது மாநகராட்சி ஆணையர் என்றோ, அல்லது ஒரு வட்டாட்சியர் என்றோ நம்ம வந்து அதுல குறிப்பிடக்கூடாது. ஆனா அவங்க தான் வந்து அந்த ஒவ்வொரு அலுவலகத்திலயும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னா மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க, அல்லது துணை ஆட்சியர் இருப்பாங்க. வட்டாட்சியர் அலுவலகத்துல வட்டாட்சியர் இருப்பாங்க, துணை வட்டாட்சியர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பொது தகவல் வழங்கும் அலுவலராக நியமிச்சிருப்பாங்கங்க. அப்ப வந்து நம்ம பொது தகவல் வழங்கும் அலுவலர் அப்படின்னு தான் நம்ம விண்ணப்பம் வந்து அந்த அட்ரஸ்ல வந்து எழுதணும். அதுக்கடுத்து இந்த விண்ணப்பத்த வந்து அவங்களுக்கு கிடைச்சதுல இருந்து 30 நாளுக்குள்ள வந்து அவங்க வந்து நமக்கு பதில் அளிக்கணுங்க. ஒரு தனிநபருடைய உயிர் அல்லது சுதந்திரம் சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்தால் 48 மணி நேரத்திற்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும். ஒரு தனிநபருடைய உயிர் அல்லது சுதந்திரம் சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்தால் 48 மணி நேரத்திற்குள்ள வந்து தகவல் வழங்கணுங்க. இப்ப நம்ம என்ன அப்படின்னா 30 நாளுக்குள்ள அப்படின்றது சாதாரணமான ஒரு செயல். அதே ஒரு தனிப்பட்ட நபருடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள தகவல் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். துணை பொது தகவல் வழங்கும் அதிகாரியிடம் தகவல் கோரப்பட்டால்
35 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டுங்க. பொது தகவல் வழங்கும் அலுவலர் அல்லது அதிலே வந்து துணை பொது தகவல் வழங்கும் அலுவலர் அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க 35 நாட்களுக்குள்ள பதில் வந்து அளிக்கணுங்க. அதுக்கடுத்து 3ஆம் நபர் தலையீட்டின் போது தகவல் கோரப்பட்டால் 40 நாட்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும். இப்ப ஒரு 3வது நபர் ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவலை வந்து முழுவதுமாக நமக்கு வந்து வழங்க மாட்டாங்க. அந்த தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தின் அடிப்படையில் வேணா அந்த தகவல் வந்து அளிக்கலாம். அப்படி அளிக்கும் போது அது வந்து 40 நாட்களுக்குள் பதிலளிக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து பட்டியலிடப்பட்ட பாதுகாப்பு அல்லது புலனாய்வு நிறுவனங்களிடமிருந்து மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான தகவல்களை கூறினால் அது வந்து 45 நாட்களுக்குள் பதிலளிக்கப்பட வேண்டும். 45 நாட்களுக்குள் பதில் வந்து அளிக்கப்பட வேண்டுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் இதுல விதிவிலக்கு, தகவல் மறுக்கப்படும் சூழல்கள், எந்தெந்த மாதிரியான சமயத்துல வந்து நம்ம கேட்கக்கூடிய தகவல்களை வந்து அவங்க மறுக்கலாம் அல்லது மறுக்கலாம் அல்லது கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னா, நாட்டுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, ஒருங்கிணைப்பு, வெளிநாட்டு உறவுகள் அல்லது பொருளாதார நலன்களை பாதிக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. இது எல்லாமே விதிவிலக்கு. அதுக்கடுத்து நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட அல்லது நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் அதையும் வந்து அவங்க மறுக்கலாம். நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட அல்லது நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அதையும் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து மறுக்கலாம். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் சிறப்புரிமையை மீறக்கூடிய தகவல்களாக இருந்தால் நாம் கோரக்கூடிய தகவல், ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒரு ஆர்டிஐல கேட்கிறாங்க அப்படின்னா அது நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துடைய அந்த உரிமை, சிறப்பு உரிமையை மீறக்கூடிய தகவல்களாக இருந்தால் அந்த நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் வந்து வழங்குவதற்கு முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து 3ஆம் தரப்பின் போட்டி நிலையை பாதிக்கக்கூடிய வணிக ரகசியங்கள், அறிவுசார் சொத்துரிமை தகவல்கள், இந்த முற்றுரிமை அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வணிக ரகசியங்கள், இந்த மாதிரியான தகவல்களை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அதையும் அவங்க வந்து மறுக்கலாம். அதே மாதிரி அதே சமயத்துல ஒருவருடைய உயிருக்கோ அல்லது உடல் பாதுகாப்பிற்கோ அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் அதையும் வழங்குவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட துறை வந்து மறுக்கலாம். புலனாய்வு குற்றவாளிகளை கைது செய்தல் மற்றும் நீதிமன்ற வழக்கு தொடுப்பு ஆகியவற்றிற்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலான தகவல்களை நம்ம கோரணும் அப்படின்னாலும் அதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க தகவல் வழங்க மறுக்கலாம். தனிநபர் தகவல்கள், இப்ப தனிப்பட்ட, அதாவது ஒரு அரசு, இப்போ ஒரு வட்டாட்சியர், அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நம்ம தகவல் வந்து கேட்கலாம், அதை வந்து கொடுப்பாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து நம்ம கேட்கலாம், கொடுக்கலாம். ஒரு யூனியன் ஆபீஸ்ல இருந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க. பள்ளி அல்லது கல்லூரி அங்க இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம கேட்டா அவங்க வந்து கொடுக்கலாம். அது தனிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியரை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து கொடுக்க முடியாதுங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வட்டாட்சியருடைய தனிப்பட்ட அவருடைய கல்வி தகுதி, அவருடைய சொந்த நலன்கள், இது இது சொந்த விஷயங்கள், அதை பற்றியான தகவல்களை நம்ம கோரணும் அப்படின்னா அதை வந்து அவருடைய விருப்பம் இல்லாம வந்து தர முடியாது, தரமாட்டாங்க. அப்ப தனிநபர் தகவல்கள் அது மட்டும் அது கேட்டோம் அப்படின்னா கொடுக்க முடியாது. அது பரந்த பொது நலன் இருந்தால் மட்டும் அதை வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து அமைச்சரவை ஆவணங்கள், அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு சில ஆவணங்கள் அதை வந்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கொடுப்பாங்க. எல்லா ஆவணங்களையும் வந்து கொடுத்துட முடியாதுங்க. இப்ப என்ன அப்படின்னா இதுல என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா தகவல் மறுக்கப்படக்கூடிய சூழல்கள், எந்தெந்த தகவல்களை எல்லாம் இந்த ஆர்டிஐ மூலமாக நம்ம கேட்க முடியாது அல்லது நம்ம கேட்டாலும் அவர்கள் வழங்க முடியாது அல்லது வழங்க மாட்டார்கள் அப்படின்ற கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுல வந்து முக்கியமான அம்சங்கள், விண்ணப்பத்துல வந்து தகவல் கோருவதற்கான காரணத்தை கேட்கக்கூடாது. இப்ப நம்ம ஒரு ஆர்டிஐ போடுறோம், கேட்கிறோம் அப்படின்னா அந்த அலுவலகத்துல இருந்து நீங்க எதுக்காக கேட்கறீங்கன்னு திரும்ப நம்மளை வந்து அவங்க கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு தகவல் கேட்கிறோம், அவங்க வந்து இதை வந்து நீங்க ஏன் கேட்கறீங்கட்டு திரும்ப நமக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்ப முடியாதுங்க. அதுக்கடுத்து வந்து பொது தகவல் அலுவலர் 3ஆம் தரப்பினருடன் தொடர்புடைய தகவல்களை வெளியிட வேண்டுமானால் அந்த சம்பந்தப்பட்ட 3ஆம் தரப்பினருக்கு நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவலை கேட்கும் போது அவருடைய அனுமதியோடு தான் அதை வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தகவல் ஆணையத்தின் உத்தரவை மீறும் பொது தகவல் அலுவலர்களுக்கு ரூபாய் 250 முதல் அதிகபட்சம் ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். நம்ம ஒரு தகவல் கேட்கிறோம்,
அந்த தகவலை வந்து அவங்க 30 நாட்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு இதுக்கு 30, 35, 40 அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ள 30 நாட்களுக்குள்ள அவங்க வழங்கப்படவில்லை என்றால், அல்லது அவர்கள் தவறான தகவலை வழங்கினால், அல்லது இந்த தகவல் கோரக்கூடிய நபர்களுக்கு எதிரான செயல்கள்ல ஏதாவது ஈடுபட்டால், அந்த தகவல் ஆணையத்துடைய உத்தரவை மீறக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில், அந்த பொது தகவல் அலுவலருக்கு ரூபாய் 250 முதல் அதிகபட்சமாக 25,000 வரை அபராதமானது விதிக்கப்படுகிறது. இது வந்து இந்த ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்கங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார்மட் வந்து கொடுத்துருக்குறோம். எப்படி நீங்க வந்து தகவல் கேட்கலாம். ரொம்ப நீங்க சொல்றாங்களா வளவள கொலகல அந்த மாதிரிலாம் நீங்க எழுதவே தேவையில்லைங்க. இப்போ முகவரி உங்களுடைய முகவரி போடுறீங்க. தலைப்பு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் கூறுதல். அனுப்ப வேண்டியவர் அனுப்புனர் அந்த பெறுநர் அப்படின்னு போறப்ப பொது தகவல் அலுவலர். அதுக்கடுத்து பாத்தீங்களாக்கா அந்த அலுவலகத்துடைய முதல்வரி அந்த அலுவலகத்துடைய பெயர் அதான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகம் அல்லது கிராம பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது கிராம உதவியாளர் என்ன சொல்றது இந்த கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அலுவலகம். நம்ம யாருகிட்ட கேட்கிறோமோ இப்ப விஓ கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா பொது தகவல் வழங்கும் அலுவலர் கிராம நிர்வாக அலுவலகம் நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஊர் எந்த ஊரோ அந்த ஊர் அதை வந்து நம்ம போடுறோம். அதுக்கடுத்து மதிப்பிற்குரிய ஐயா அல்லது மதிப்பிற்குரியவருக்கு அப்படின்னு போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ்காணும் தகவல்களை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு நம்ம என்னென்ன தகவல் நம்ம கேட்கிறோமோ அதை வந்து இந்த 1 by 1 வந்து கொடுத்துடலாங்க. இந்த விண்ணப்பத்துடன் ரூபாய் 10க்கான இந்தியன் போஸ்ட் ஆர்டர் அல்லது பேங்க் டிராஃப்ட் இணைக்கப்பட்டுள்ளது. டிடியா எடுத்து அனுப்பலாம் அல்லது போஸ்ட் ஆர்டர் அனுப்பலாம். இது எல்லாத்தையும் விட சிம்பிளானது பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் நீதிமன்ற வில்லை. நீங்க ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த பத்திர ஆபீஸ்க்கு பக்கத்துல வந்து அந்த வெண்டர் பத்திரம் விற்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் வெண்டர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டாம்ப் வந்து கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் வந்து வாங்கி அதை வந்து மேல டாப்ல வந்து நம்ம ஒட்டிடணுங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒட்டணும். அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அந்த தகவலை வந்து அனுப்ப மாட்டாங்க. அதுக்கடுத்து அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன் அந்த சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க, அவங்க அந்த சர்டிபிகேட் வச்சிருக்காங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணணுங்க. இது வந்து இணைக்கப்பட்டுள்ளது. தகவல்கள் உங்கள் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ளன என நம்புகிறேன். எனவே தயவு செய்து எனக்கு 30 நாட்களுக்குள் அந்த தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தகவல் வரும் உரிமை சட்டம் 2005 கீழ் இந்த தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துடலாங்க. இது வந்து ஒரு ஃபார்மெட்டு. இதுல வந்து நீங்க உங்களுடைய இதுக்கு வந்து நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். ஆனா குறிப்பாக இந்த பொது தகவல் அந்த அனுப்புனர் பெறுநர் அது வந்து கரெக்டா இருக்கணும். தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கீழ் அப்படின்றத வந்து கரெக்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படின்றத வந்து சரியா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து இது மொட்டை அட்ரஸ் அந்த மாதிரி ஊர் பொதுமக்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து எழுதக்கூடாதுங்க. உங்களுடைய பெயர் வந்து எழுதணும். நீங்க வந்து எதுவும் பயப்படவே தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுடைய பெயர் மற்றும் முகவரியவே எழுதி அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது நமக்கு தகவல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 30 நாள்ல வந்து வந்துருங்க. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் பெறும் உரிமை சட்டம். இப்ப இதுல இருந்து வந்து மேக்சிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்கறாங்க. அதனால வந்து இதை கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இதே போல ஒவ்வொரு வீடியோவையும் நம்மளுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.